ராகு, சனி, கேது, செவ்வாய், சூரியன். இது 5 பாப கிரகங்கள். அந்த பாப கிரகங்களுக்கு கேந்திராதிபத்தியம் வந்தா, அதாவது லக்னத்துக்கோ 4ஆம் இடத்துக்கோ 7ஆம் இடத்துக்கோ 10ஆம் இடத்துக்கோ அதிபனாக இருந்தால் அதுக்கு கேந்திராதிபத்தியம் வந்துவிட்டது. கேந்திராதிபத்தியம் வந்தால் பாபகிரகம் சுபனாக மாறும். இது சுபகிரகம் ஆயிருந்தால் பாவியாக மாறும். இது ஜோதிஷத்தோட அடிப்படை சாஸ்திரம். இங்க 7ஆம் இடத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட ராகு 7இல் பார்வை இருக்கு. ஆனா 7ஆம் இடத்துக்கு அதிபனாக இருக்கிறதுனால அதுல அந்த ராகு சுபகிரகமாக மாறிவிட்டது. பிளஸ் அது சுக்கிரனோட வீட்டிலே இருக்கு, சுபக்ஷேத்திரத்தில் இருக்கு. அப்ப இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அது ராகு தோஷமாக எடுக்க வேண்டாம். மங்கல்யத்தை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி எடுக்க வேண்டியதில்லை.